வரிகளை விதிப்பதன் முதன்மை நோக்கம் என்ன? ஏ. ஆட்சி செய்வதற்கு வருவாயை உயர்த்துவது. பி. வர்த்தக ஒப்பந்தங்களை ஒழுங்குபடுத்துவது. சி. சர்வதேச உறவுகளை மேம்படுத்துவது. டி. வேலையின்மை விகிதங்களை குறைப்பது. சரியான பதில் ஏ. ஆட்சி செய்வதற்கு வருவாயை உயர்த்துவது. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி அரசாங்கம் பொதுச் சேவைகளை வழங்கவும் நாட்டை நிர்வகிக்கவும் தேவையான நிதியை திரட்டுவதே வரிகளின் முதன்மை நோக்கமாகும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க பயன்படுகிறது. சாகுபடி செய்யப்படும் நிலத்தில் எத்தனை சதவீதம் சிறு விவசாயிகளால் பயிரிடப்படுகிறது? ஏ. 72%. பி. 14%. சி. 36%. டி. 26%. சரியான பதில் டி. 26%. இந்தியாவில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்கள் சாகுபடி செய்யும் நிலத்தின் அளவு மொத்த நிலத்தில் 26% மட்டுமே. இது நில உடைமை பரவலில் உள்ள சமமற்ற நிலையை காட்டுகிறது. விவசாயத்தை சார்ந்திருப்பதால் அதிக வறுமை நிலைகள் உள்ள சூழலில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட மாநிலம் எது? ஏ. தமிழ்நாடு தமிழ்நாடு. பி. கேரளா கேரளா. சி. கர்நாடகா கர்நாடக். டி. ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேஷ். சரியான பதில் ஏ. தமிழ்நாடு தமிழ்நாடு. 1. தமிழ்நாடு பல சமூக குறியீடுகளில் முன்னேறியிருந்தாலும் சில பகுதிகளில் விவசாயத்தை சார்ந்துள்ளதால் வறுமை நிலவுவதாக பாடப்புத்தகச் சூழலில் குறிப்பிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் உயர்வறுமை மாவட்டங்களை வரையறுக்கிறது? ஏ. 30% முதல் 40% வரை. பி. 40%க்கும் அதிகமாக. சி. சரியாக 40%. டி. 30%க்கும் குறைவாக. சரியான பதில் பி. 40%க்கும் அதிகமாக. 1. தமிழ்நாட்டில் 40%த்திற்கும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மாவட்டங்கள் உயர்வறுமை மாவட்டங்களாக கருதப்படுகின்றன. தர்மபுரி போன்ற மாவட்டங்கள் வரலாற்று ரீதியாக இந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன. ரூப்யா என்ற சமஸ்கிருத வார்த்தையின் பொருள் என்ன? ஏ. வெண்கல நாணயம். பி. வெள்ளி நாணயம். சி. செப்பு நாணயம். டி. தங்க நாணயம். சரியான பதில் பி. வெள்ளி நாணயம். சரியான விடை பி. சோகஸ்மேலி. ரூப்யா என்ற சொல் ரூப்யகம் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து உருவானது. இதன் பொருள் வெள்ளி நாணயம் என்பதாகும். கிபி 1540 முதல் 1545 வரை காலப்பகுதியில் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் ரூபியா என்று அழைக்கப்பட்டது. நகர்ப்புற நிலச்சொத்து மீது விதிக்கப்படும் வரியின் அளவை எது தீர்மானிக்கிறது? ஏ. சொத்தின் வயது. பி. சொத்தின் மதிப்பு. சி. சொத்தின் அளவு. டி. உரிமையாளர்களின் எண்ணிக்கை. சரியான பதில் பி. சொத்தின் மதிப்பு. 6. நகர்ப்புற நிலச் சொத்து வரி என்பது அந்தச் சொத்தின் சந்தை மதிப்பு அல்லது அரசாங்கம் நிர்ணயித்துள்ள வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. சொத்தின் மதிப்பு அதிகமாக இருந்தால் அதற்கான வரித் தொகையும் அதிகமாக இருக்கும். மாறுபடக்கூடியது ஆனால் முழுமையாக அழிக்க முடியாதது என்று நிலத்தின் எந்த குறிப்பிட்ட அம்சம் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. அதன் கனிம உள்ளடக்கம். பி. அதன் காலநிலை. சி. அதன் நீர்நிலைகள். டி. அதன் வளம். சரியான பதில் டி. அதன் வளம். சரியான விடை டி. சோகஸ்மேலி நிலத்தின் வளம் என்பது அதன் பயன்பாடு மற்றும் மேலாண்மைக்கு ஏற்ப மாறக்கூடியது, ஆனால் நிலத்தை ஒருபோதும் முழுமையாக அழிக்க முடியாது. ரிக்கார்டோவின் கூற்றுப்படி நிலம் அழிக்க முடியாத மற்றும் அசல் சக்திகளைக் கொண்டுள்ளது. உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெறும் செயல்முறை என்ன? ஏ. ஊட்டச்சத்து நியூட்ரிஷன். பி. வளர்ச்சி growth. சி. மேம்பாடு டெவலப்மெண்ட். டி. ஆரோக்கியம் ஹெல்த். சரியான பதில் ஏ. ஊட்டச்சத்து நியூட்ரிஷன். சரியான விடை ஊட்டச்சத்து என்பது ஒரு உயிரினம் தனது வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிக்க தேவையான உணவை பெறும் மற்றும் பயன்படுத்தும் உயிரியல் செயல்முறையாகும். இது உணவை உட்கொள்ளுதல், செரித்தல் மற்றும் உறிஞ்சுதல் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது.
உரையில் நிதி ஆயோக் என்ன கருத்தாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. ஒரு ஆராய்ச்சி ஆய்வகம். பி. ஒரு நிதி நிறுவனம். சி. ஒரு சமூகக் கழகம். டி. ஒரு அறிவுசார் மையம், a think tank. சரியான பதில் டி. ஒரு அறிவுசார் மையம், a think tank. 6. சரியான விடை. தி சோகஸ்மேலி நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் கொள்கைகளை வடிவமைக்கும் ஒரு அறிவுசார் மையமாகச் செயல்படுகிறது. இது மாநிலங்களின் பங்கேற்புடன் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் எந்த பயிர் குறிப்பாக பயிரிடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. நெல், பாடி. பி. மக்காச்சோளம், மேஜ். சி. கோதுமை, வீட். டி. கரும்பு, சுகர்கேன். சரியான பதில் ஏ. நெல், பாடி. 10. காவிரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள தஞ்சாவூர் மாவட்டம் அதன் செழிப்பான வண்டல் மண் காரணமாக நெல் சாகுபடிக்கு மிகவும் புகழ் பெற்றது. இதனால் இம்மாவட்டம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த வகை வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற அனுமதிக்கிறது? ஏ. நேரடி வரி, டைரக்ட் டாக்ஸ். பி. சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். சி. வருமான வரி, இன்கம் டாக்ஸ். டி. மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். சரியான பதில் டி. மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். சரியான விடை தி சோகஸ்மேலி. மறைமுக வரிகளில் வரி செலுத்தும் பொறுப்பு ஒருவரிடமும் அதன் சுமை மற்றொருவரிடமும், நுகர்வோர், இருக்கும். ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரி போன்றவை இதற்குச் சிறந்த உதாரணங்களாகும். ஒரு கலப்பு பொருளாதாரத்தில் யாருடைய நன்மைகள் இணைக்கப்படுகின்றன? ஏ. முதலாளித்துவம் மட்டும். பி. சமதர்மம் மட்டும். சி. பொது மற்றும் தனியார் துறைகள். டி. முதலாளித்துவம் மற்றும் சமதர்மம். சரியான பதில் டி. முதலாளித்துவம் மற்றும் சமதர்மம். 9. சரியான விடை தி சோகஸ்மேலி. கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவத்தின் லாப நோக்கத்தையும் சமதர்மத்தின் சமூக நல நோக்கத்தையும் இணைத்துச் செயல்படுகிறது. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடு என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணமாகும். அரசாங்கத்தின் ஏகபோகத்தின் கீழ் உள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனத்திற்கு உதாரணம் என்ன? ஏ. உர உற்பத்தி. பி. பாதுகாப்பு உற்பத்தி. சி. கப்பல் கட்டுதல். டி. கனரக பொறியியல். சரியான பதில் பி. பாதுகாப்பு உற்பத்தி. சரியான விடை பி. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை கருதி பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது. அணுசக்தி மற்றும் இரயில்வே போன்ற துறைகளும் அரசின் ஏகபோக உரிமையின் கீழ் வருகின்றன. டிக் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஏ. 1965. பி. 1975. சி. 1980. டி. 1949. சரியான பதில் டி. 1949. சரியான விடை தி சோகஸ்மேலி. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் டெக் 1949ஆம் ஆண்டு நாட்டின் முதல் மாநில அளவிலான நிதி நிறுவனமாக தொடங்கப்பட்டது. இது குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு நீண்டகால நிதியுதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பகிர்ந்தளிக்கப்பட்ட சூரிய அமைப்புகளை யார் அடிக்கடி நிறுவுகிறார்கள்? ஏ. சர்வதேச அமைப்புகள். பி. வீடு மற்றும் வணிக உரிமையாளர்கள். சி. அரசாங்க முகமைகள் மட்டும். டி. பெரிய நிறுவனங்கள் பிரத்யேகமாக. சரியான பதில் பி. வீடு மற்றும் வணிக உரிமையாளர்கள். சரியான விடை பி. சோகஸ்மேலி. பகிர்ந்தளிக்கப்பட்ட சூரிய அமைப்புகள் டிஸ்ட்ரிபியூட்டட் சோலார் என்பது வீடுகள் அல்லது வணிக கட்டிடங்களின் கூரைகளில் சிறிய அளவில் நிறுவப்படும் மின் உற்பத்தி அமைப்புகளாகும். விகிதாச்சார வரிவிதிப்புக்கு நேர்மாறாக குறிப்பிடப்பட்டுள்ள வரிவிதிப்பு முறை எது? ஏ. தேய்வு விகித வரிவிதிப்பு, ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன். பி. ஒரே விகித வரிவிதிப்பு, ஃபிளாட் டாக்ஸேஷன். சி. வளர் விகித வரிவிதிப்பு, புரோகிரசிவ் டாக்ஸேஷன். டி. விற்பனை வரிவிதிப்பு, சேல்ஸ் டாக்ஸேஷன். சரியான பதில் சி. வளர் விகித வரிவிதிப்பு, புரோகிரசிவ் டாக்ஸேஷன். வளர் விகித வரிவிதிப்பில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கிறது. இது விகிதாச்சார வரிக்கு நேர்மாறானது. இது ஏழைகளை விட செல்வந்தர்களிடம் அதிக வரி வசூலிக்க உதவுகிறது. தேய்வு விகித வரிவிதிப்பில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதம் குறையும்.
2008 இருவேல்பட்டு கிராமத்தில் விவசாயம் அல்லாத தொழிலாளர்களாக இருந்த குடும்பங்களின் சதவீதம் என்ன? ஏ 41%, பி 33%, சி 24%, டி 26%. சரியான பதில் ஏ 41%. 5. சரியான விடை 41%. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இருவேல்பட்டு கிராமத்தில் 2008ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஆய்வின்படி 41% குடும்பங்கள் விவசாயம் அல்லாத தொழில்களில் ஈடுபட்டிருந்தன. நட்பு ரீதியான அரசியல் உறவுகளைத் தவிர பிற நாடுகளுடன் வேறு என்ன வகையான உறவை பேண வேண்டும்? ஏ இராணுவ கூட்டணிகள் மட்டுமே, பி இணக்கமான பொருளாதார உறவுகள், சி அறிவியல் ஆராய்ச்சி ஒத்துழைப்புகள் மட்டுமே, டி கண்டிப்பாக கலாச்சார உறவுகள். சரியான பதில் பி இணக்கமான பொருளாதார உறவுகள். 10. சரியான விடை உலகமயமாக்கல் சூழலில் நாடுகளுக்கு இடையே சுமூகமான பொருளாதார உறவுகளைப் பேணுவது வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிக்க அவசியம். இது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பிற்கும் வழிவகுக்கும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?